ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடன் கூடவே இருக்கிறார். சமாதானமாய் இருப்போம். எசேக்கியேல் 24 அதிகாரம். இந்த வேத பகுதியில் கர்த்தர் தம்முடைய விருப்பத்தை, தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்த தீர்க்கதரிசிகளுக்கு செய்தியை சொல்லி பொது ஜனங்களுக்கு, கர்த்தருடைய ஜனங்களுக்கு சொல்வார். இஸ்ரவேலருக்கு சொல்வார். இது வழக்கமாயிருக்கும். அதே போல சில நேரங்களில் கர்த்தர் தீர்க்கதரிசிகளுக்கு தரிசனமாக ஒரு வீடியோவை போல அவர்களுக்கு காரியங்களை காட்டி அதன் மூலம் அவர்களுக்கு புரிய வைத்து அதை ஜனங்களுக்கு, இஸ்ரவேலருக்கு சொல்லும்படி தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்ல வைப்பார். இப்படியாக நடக்கும். அதே போல இன்னொரு முறையும் கர்த்தர் செய்வார். அதாவது எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் வாழ்க்கையில் இது நடந்தது. அவருடைய வாழ்க்கையையே, அவர் வாழ்க்கையின் ஒரு சூழ்நிலையையே அவர் உவமையாக வைக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஒரு சுவற்றில் ஓட்டை போட்டு அதிலிருந்து வெளியே வரும்படியாக மூட்டையை எல்லாம் தூக்கி கொண்டு உள்ளிருந்து வெளியே வரும்படியாக வாசல் வழியே வராமல் வீட்டை ஓட்டை போட்டு, சுவற்றை ஓட்டை போட்டு அதன் மூலமாக ஒரு துவாரம் விட்டு அதன் மூலமாக வரும்படியாக செய்து, இப்படியே பாபிலோனுக்கு இஸ்ரவேலர்கள் சிறைப்பட்டு போவார்கள் என்று அந்த காரியத்தை வெளிப்படுத்தினார். அதே போல எசேக்கியேல் வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு சம்பவத்தை ஏற்படுத்துகிறார். இப்படியாக அவர் வாழ்க்கையில் ஒரு சம்பவத்தை கொடுத்து அதில் அவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அதே போல இஸ்ரவேலருக்கு நடக்கும் என்று ஒரு செய்கையாக, செயல்முறையாக செய்து காட்டுகிறார். இப்படியாக சம்பவம் நடந்தது. தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் கர்த்தருக்கு முழுமையாய் தங்களை அர்ப்பணித்து கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையில் செய்ய நினைக்கிற காரியத்தை அவர் செய்வார். இதை குறித்து நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இந்த வேத பகுதியானது இஸ்ரவேலர்கள் அநேகம் பாவம் செய்து கர்த்தருக்கு உக்கிர கோபத்தை உண்டு பண்ணினார்கள். அதாவது பாவம் செய்து என்றால் ஒரு நாள் 2 நாள் அல்ல, பல நூற்றுக்கணக்கான வருடங்கள் கர்த்தர் எவ்வளவோ திருத்த பார்த்தும் அவர்கள் திருந்தாமல் இருதயத்தை கடினப்படுத்தி நாங்கள் இப்படிதான் இருப்போம் என்று அவர்கள் இருந்ததினால் அவர்களுக்கு நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். அதை குறித்து என்னென்ன அவர்களுக்கு துன்பம் வரப்போகிறது என்று எசேக்கியேலுவுக்கு சொல்லி அவர் மூலமாக ஜனங்களுக்கு, இஸ்ரவேலருக்கு, அதாவது யூதா ஜனங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இந்த அதிகாரத்தில் கர்த்தர் ஒரு தேதியை குறிப்பிடுகிறார். 9ஆம் வருஷம் 10ஆம் தேதி 10ஆம் நாளில் கர்த்தர் எசேக்கியேலோடு பேசுகிறார். இந்த தேதியை நீ குறித்து வை, இந்த நாளையும் இந்த தேதியையும் குறித்து வை என்று கர்த்தர் எசேக்கியேலுவுக்கு சொல்லுகிறார். நம்முடைய கணக்கீட்டின்படி, இன்றைய கால கணக்கீட்டின்படி இந்த தேதியானது கிமு 588ஆம் வருடம் ஜனவரி மாதம் 5ஆம் தேதியில் கர்த்தர் எசேக்கியேலோடு பேசின நாளாயிருக்கிறது. இது நம்முடைய கணக்கீட்டின்படி அந்த நாள். இந்த நாளில் கர்த்தர் எசேக்கியேலுவுடன் பேசி பாபிலோன் ராஜா எப்படி இஸ்ரவேலரை பிடித்து கொண்டு போக போகிறார் என்பதை குறித்து விளக்கம் சொல்லுகிறார். கர்த்தருடைய கோபம் எப்படியெல்லாம் இஸ்ரவேலுக்கு வரப்போகிறது என்று வெளிப்படுத்தி காட்டுகிறார். இந்த நாளில் பாபிலோன் ராஜா எருசலேமில் பாளையம் இறங்கிய நாள். அவர்களை முற்றுகையிட்டு பாளையம் இறங்கி அன்றிலிருந்து அவர்கள் பாபிலோனியர்கள் இஸ்ரவேலரை எதிர்க்க தொடங்குகிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், கலக வீட்டாருக்கு நீ ஒரு உவமையை காண்பி என்று சொல்லுகிறார். கர்த்தர் உவமைகள் மூலமாக பேசுவார் என்பதற்கு இந்த அதிகாரத்தில் 2 ஆதாரங்கள் இருக்கிறது. அதில் ஒன்றை பார்ப்போம். இஸ்ரவேலின் ஆசாரியர்கள், லேவி கோத்திரத்தார் இருந்தார்கள், இன்னும் சிலர் இருந்தார்கள் இஸ்ரவேலர்கள். அவர்கள் எல்லாம் ஏற்கனவே அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி வந்தார்கள். அது கர்த்தருக்கு மிகுந்த கோபமூட்டுகிற செயல். அதாவது கர்த்தருடைய ஊழியர்களாய் இருந்து தேவாலயத்து பணிகளில் பரிசுத்தமாய், மன உள்ளத்தில் பரிசுத்தத்தோடு மிகுந்த பரிசுத்தமாய் கர்த்தருக்கு பயபக்தியாய் நடந்து கொள்ள வேண்டியவர்கள், ஜனங்களையும் பயபக்தியில் நடத்த வேண்டியவர்கள் கர்த்தருடைய ஊழியர்கள். சாதாரணமானவர்கள் பாவம் செய்வதற்கு கொஞ்சம் கோபம் வரும் கர்த்தருக்கு. கர்த்தருடைய ஊழியர்களாய் இருந்து நாம் தவறு செய்தால் அது எவ்வளவு பெரிய கோபத்தை மூட்டும்.
அல்லவா? சிறு பிள்ளைகள் தவறு செய்யும் போது அந்த பிள்ளைகளை நாம் மன்னித்து விட்டு விடுவோம். அதே பிள்ளைகள் பெரியவர்களாய் வளர்ந்து நன்றாக பெரியவர்கள் ஆன பின்பு அவர்கள் அதே தவறை செய்தால் நமக்கு கோபம் வரும். அதே போலதான் கர்த்தரும். நம்முடைய சுபாவம் கர்த்தருடைய சுபாவம் போலதானே இருக்கிறது. என்ன நடந்தது என்றால், அவர்கள் ஒரு வார்த்தையை அடிக்கடி சொல்லி வருகிறார்கள் இஸ்ரவேலின் ஊழியர்கள். என்னவென்றால், எருசலேம் கொப்பரை. நாங்கள் அதாவது எருசலேம் வந்து இறைச்சி பாத்திரமாம். இவர்கள் எல்லாம் அதில் இருக்கும் இறைச்சியாம். அப்படி என்றால் ஒரு பாத்திரத்தில் இறைச்சி சமைத்து வைத்தால் அந்த இறைச்சி முழுவதும் அந்த உணவு முழுவதும் அப்படியே பத்திரமாக இருக்கும். அந்த பாத்திரம் பாதுகாத்துக் கொள்கிறது அல்லவா? அது போல எருசலேம் இவர்களை பாதுகாத்துக் கொள்கிறதாம். இவர்கள் இறைச்சி பாத்திரம் போல இவர்கள் பாதுகாக்கப்பட்டு பத்திரமா இருக்கிறார்களாம். இப்படி எங்களை யாரும் அசைப்பார் இல்லை, எங்களுக்கு எந்த தீங்கும் வராது, நாங்கள் சுகசுகமாய் வாழ்வோம் என்று சொல்லிக்கொண்டு கர்த்தருக்கு விரோதமான செயல்கள், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அந்த வார்த்தையை சொல்லவில்லை அவர்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல், கர்த்தரை நினைத்து கூட பார்க்காமல், ஓய்வு நாள் கட்டளைகளை எல்லாம் மறந்து போய் எல்லாவற்றையும் விட்டு விட்டு தங்கள் மனம் போனபடி வாழ்ந்து பாவம் பாவம் என்று பாவம் செய்து கொலை பாவம், குற்றமற்ற ரத்தத்தை சிந்தும் வரைக்கும் உச்சகட்ட பாவம் வரைக்கும் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஒன்றுமா வராது, கர்த்தர் பார்த்து கொண்டு சும்மாவா இருப்பார்? அப்படி அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் என்ன வார்த்தை சொன்னார்களோ அதை வைத்தே அவர்களை கர்த்தர் அடிக்கிறார். நாங்கள் எருசலேம் இறைச்சி பாத்திரம், நாங்கள் இறைச்சி என்று சொன்னார்கள் அல்லவா, பெருமையாக சொல்லிக் கொண்டு திரிந்தார்கள் அல்லவா, அவர்களிடத்தில் நீ போய் சொல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு கோபமாக சொல்லுகிறார் தெரியுமா? எசேக்கியேலிடம் என்ன சொல்லுகிறார்? இப்போதும் நீ கலக வீட்டாருக்கு ஒரு உவமையை காண்பி என்று சொல்லுகிறார். அவர்களுக்கு பெயர் கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார்? இஸ்ரவேலர் என்ற பெயர் கொடுத்த தேவன் அவர்களுக்கு என்ன பெயர் கொடுக்கிறார் இப்பொழுது? கலக வீட்டார் என்று. எவ்வளவு அக்கிரமமாக அவர்கள் வாழ்ந்திருந்தால், கர்த்தருக்கு எவ்வளவு நாளாக எவ்வளவு கோபமூட்டி இருந்தால் அந்த வார்த்தை கர்த்தரிடத்தில், இது எவ்வளவு மோசமான செயல் இது. மனிதர்கள் இந்த வார்த்தை கர்த்தரிடத்தில் வாங்கலாமா? கலகம் செய்து கலகம் செய்து மனம் போனபடி வாழ்ந்து இச்சையோடு வாழ்ந்து கர்த்தருக்கு விரோதமாய் நடக்கலாமா? கீழ்ப்படியாமல் இருக்கலாமா? கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாகி அழிந்து போக வேண்டியதுதான். இதைதான் இங்கு இவர்கள் செய்தார்கள். கர்த்தருடைய மகா கோபத்தை நிமித்தம் கர்த்தர் சொல்கிறார், நீ போய் அந்த கலக வீட்டாருக்கு சொல் என்று சொல்லுகிறார். இசைக்கிடையாது. அதாவது கர்த்தர் சொல்லுகிறார், அதை செயல்முறையாக செய்து காட்ட சொல்லுகிறார். என்ன செய்கிறார் என்றால், பலர் பார்க்கும்படியாக ஒரு அடுப்பிலே ஒரு பெரிய கொப்பரையை வை என்று சொல்லுகிறார். ஒரு கொப்பரையை வைத்து அந்த கொப்பரையிலே தண்ணீரை விடு, அதில் தண்ணீரை விட்டு அதிலே மாமிச துண்டுகள், இறைச்சியின் முன்னந்தொடை பின்னந்தொடை என்று மாமிச உணவுகள், அந்த மாமிசம் இருக்கிறது அல்லவா, அந்த பச்சையான மாமிசங்களையும் எலும்புகளையும் அதிலே போடு, சிறந்ததை எடுத்து நல்ல எலும்புகளால் அதை நிரப்பு என்று சொல்லுகிறார். இப்படி எல்லாவற்றையும் அந்த பாத்திரத்தில் போட வேண்டும். ஆட்டு மந்தையிலிருந்து, அதாவது ஆட்டை பலியிட்டு அந்த இறைச்சியையும் அந்த எலும்புகளையும் அதில் போட சொல்லுகிறார் கர்த்தர். எலும்புகளை எடுத்து அதன் கீழே குவித்து எரிக்க வேண்டும், எலும்புகளை அடுப்பில் போட்டு எரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த பாத்திரத்தில் உள்ள எலும்புகளும் வேகும்படியாக அதை அதிக நேரம் அதிக வெப்பத்தில் வேக வைக்க வேண்டுமா, பொங்க பொங்க காய்ச்ச வேண்டும். இப்படி காய்ச்சும் போது அதன் மேல் நுரை பொங்கி வருமாம், நுரை வருமாம். அதைதான் கர்த்தர் சொல்லுகிறார், நுரை பொங்கி வருகிறதும் நுரை ஒட்டி கொண்டிருக்கிறதும் நுரை நீங்காததுமான, இப்படி அந்த பாத்திரத்தில் அதிக வெப்பத்தினால் அது நுரை பொங்கி வருகிறது. இப்படி நுரை பொங்கி வந்து அந்த நுரை மேலே படிந்து அந்த நுரை நீங்கவே இல்லை. அது எவ்வளவு வேக வைத்தாலும் அந்த நுரை நீங்காமல் தொடர்ந்து அது மேலே இருந்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட அந்த நுரை நீங்காத ஒரு பாத்திரத்தில் உள்ள இறைச்சி போல இவர்கள் துன்மார்க்கம் விலகவில்லை. எவ்வளவுதான் இவர்களை தண்டித்தாலும்,
எத்தனை புத்திமதி சொன்னாலும், எத்தனை தீர்க்கதரிசிகள் வந்து சொன்னாலும் திருந்தாமல் அப்படியே இருக்கிறார்கள். அவர்கள் ஏற்கனவே சொன்னார்கள் அல்லவா, எருசலேம் இறைச்சி பாத்திரம் என்று, அது எங்களுக்கு பாதுகாப்பை தருகிறது என்று. அதைப் போல நான் இப்பொழுது பார் இவர்களை என்ன செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் அப்படித்தான் இருக்கிறீர்கள். அந்த நுரை எப்படி நீங்காமல் இருக்கிறதோ அது போல நீங்கள் திருந்தாமல் இருக்கிறீர்கள் என்ற பொருளில் கர்த்தர் இந்த உவமையை சொல்லுகிறார். இப்படி நுரை நீங்காத எருசலேம் என்னும் ரத்தம் சிந்திய நகரத்துக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். குற்றமற்ற ரத்தத்தை சிந்தின உங்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். அதன் பேரில் சீட்டு போட வேண்டாம். அதில் இருக்கிற இறைச்சியை கண்டம் கண்டமாக எடுத்துக்கொண்டு போ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதன் பொருள் என்னவென்றால், அங்கிருக்கிற ஜனங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு அந்நியர்களாகிய பாபிலோனியர்கள் வந்து இவர்களை பிடித்து கொண்டு போக போகிறார்கள் என்ற பொருள். அதில் இருப்பதை எடுத்துக்கொண்டு போ என்றால் பாபிலோன் வந்து ராஜா வந்து இவர்களை சிறைப்பிடித்துக் கொண்டு போவதை குறிப்பிடுகிறது. அந்த இரத்தம் மண்ணிலே ஊற்றினால் மறைந்து போகும். ஆனால் எருசலேம் தங்கள் பாவத்தை மறைக்காமல் அங்கிருக்கிறவர்கள் வெளியரங்கமாய் வெளிப்படும்படி செய்தார்கள். அந்த இரத்தம் சிந்தினால், ஒரு கொலை செய்து அதில் இரத்தம் சிந்தப்பட்டால் மண்ணில் ஊற்றினால் அந்த அந்த மண்ணில் பட்ட இரத்தம் மறைந்து போகும். பாறையில் வெட்டப்பட்டு இரத்தம் பாறையில் படிந்திருந்தால் அது அப்படியே வெளியே தெரியும். அது போல இஸ்ரவேலில், அதாவது எருசலேமில் நடந்த அக்கிரமங்கள் வெளியரங்கமாய் பாறையில் ஊற்றப்பட்ட இரத்தம் போல வெளிப்படையாக எல்லோருக்கும் தெரியும்படியாக கர்த்தருடைய ஜனமாய் இருந்து பரிசுத்தமாய் வாழாமல் பாவம் செய்து பலரும் அறியத்தக்கதாக இவர்கள் மகா பாவங்களை செய்ததினால் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு இவர்கள் ஏதுவாய் இருந்தார்கள். அதனால் இப்படி வெளியரங்கமாய் பாவம் செய்தால் எருசலேம் என்னும் குமாரத்தை என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இஸ்ரவேலர்கள் செய்த பாவம் வெளிப்படையாய் தெரியும்படியாகவே செய்தார்கள். கொஞ்சம் பயந்து பாவத்தின் துவக்கத்தில் பயந்து மறைந்து ஒளிந்து பாவம் செய்வார்கள். அதில் துணிந்து விட்டால் வெளியரங்கமாக பெருமையாக செய்ய தொடங்கினார்கள். இதுதான் கர்த்தருடைய கோபத்தை வரவேற்கும் ஒரு செயல். எப்பொழுது ஒரு மனிதனாக இருந்தாலும் ஒரு தேசமாக இருந்தாலும் வெளியரங்கமாக தன் பாவத்தை மறைக்காமல் செய்ய தொடங்குகிறதோ அப்பொழுது அதற்கு முடிவு வந்துவிட்டது என்று பொருள். அதுதான் பாவத்தின் உச்சகட்டம். நீதியை சரி கட்டுவதற்கு கோபம் மூடும்படி, என் கோபம் எனக்கு வரும்படியாக அவள் இரத்தத்தை நான் கற்பாறையின் மேல் வைத்தேன், மண்ணில் ஊற்றி மறைக்கவில்லை என்று சொல்லுகிறார். எருசலேமின் பாவத்தை நான் மறைக்காமல் வெளியரங்கமாக பாறையில் ஊற்றப்பட்ட இரத்தம் போல நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இரத்த சாட்சிகள் பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எருசலேமில். கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்கிற நீதிமான்கள், கர்த்தருடைய ஊழியர்கள், பாவம் செய்யாத பரிசுத்தமான ஜனங்கள் யாராயிருந்தாலும் அவர்களை பாதுகாக்க யாரும் இல்லை என்று தங்கள் பலத்தினாலும் அதிகாரத்தினாலும் எருசலேமின் குடிகள், எருசலேமில் இருந்தவர்கள் கொன்றிருக்கிறார்கள். யூதர்கள் அநியாயமாய் அக்கிரமம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த இறந்த உயிர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் அல்லவா, ஆபேலையாவின் ரத்தம் அழைத்தது போல. அதுதான் கர்த்தர் அவர்களுக்கு நியாயத்திற்கு செய்யும்படியாக எருசலேமின் பாவங்களை மறைக்காமல் நான் கற்பாறையில் வைத்தேன் என்று சொல்லுகிறார். அதற்கு நீதி சரி கட்டும்படியாக தான் அப்படி வைத்தேன். அவர்களுக்கு சரியான தண்டனை கொடுப்பதற்காக அதை அப்படியே வைத்திருக்கிறேன், கணக்கு வைத்திருக்கிறேன் உன் பாவத்திற்கு என்று சொல்லுகிறார். ரத்தம் சிந்திய நகரத்திற்கு ஐயோ, நான் பெரிதான கட்டைகளை வைத்து எரிப்பேன் உன்னை என்று சொல்லுகிறார். எருசலேம் நகரம் பாபிலோன் ராஜாவினால் எரிக்கப்படுகிறது. காரணம் அவர்கள் அங்கு செய்த பாவம். இது ஏன் கர்த்தர் செய்கிறார்? அப்படியே விட்டுவிடலாமே என்றால் முடியாது. அப்படி செய்வதனால் அந்த இடம் அசுத்தமாகவே இருக்கும். உதாரணத்திற்கு ஒரு காரியத்தை நாம் கவனிப்போம். நம்முடைய உடுத்தி இருக்கும் துணி அது அழுக்காகி விட்டால், அதில் கரை படிந்து விட்டால் நாம் என்ன செய்வோம்? அதை தண்ணீரில் போட்டு துவைத்து அதை காய வைத்து சுத்திகரித்து அதை சரிப்படுத்துவோம். சுத்திகரித்த பின்புதான் அதை நாம் திரும்பவும் உடுத்துவோம். அதை அப்படியே இருந்தால் திரும்பவும் உடுத்திக் முடியும்? அழுக்கான துணிகள், கரையான துணிகளை போட முடியுமா? முடியாது. ஏன் நாமே பரிசுத்தமாய் நம் துணிகள் இருக்க வேண்டும்
சுத்தமான துணிகளை உடுத்த வேண்டும் என்று விரும்புகிறோம், அறிந்திருக்கிறோம். அதுதான் சரி. அப்படி இருக்கும்போது கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர். தெய்வம். அவர் மிகப்பெரியவர். அவர் கரங்களால் படைக்கப்பட்ட சிருஷ்டிப்பு நாம். நாமே சுத்தத்தை விரும்பும்போது படைத்த அவர் எவ்வளவு பரிசுத்தமானவர். அவர் எவ்வளவு பரிசுத்தத்தை நம்மிடத்தில் எதிர்பார்ப்பார். அப்படி இருக்க ஒரு தேசத்தில் எருசலேமில் பாவம் நடந்தது. என்ன பாவம்? எப்படி? அதை குறித்து சற்று விளக்கமாக பார்க்கலாம். பாவம் என்றால் என்ன? ஒரு மனிதன் இச்சை கொண்டு, அதாவது நியாயம் இல்லாத ஆசைகள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் நேசித்து சந்தோஷமாய் வாழ்வது பரிசுத்தமான வாழ்க்கை. பிறன் மனைவியை ஒரு ஆண் பார்த்து தவறு செய்கிறான், ஒழுக்கமற்ற வாழ்க்கை வாழ்கிறான். ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் அப்படி செய்வது மகா பெரிய பாவம். அது விபச்சார பாவம். பணத்திற்காக பாவம் செய்வது, கண்களின் இச்சைக்கு இடம் கொடுப்பது, மாம்சத்தின் இச்சைக்கு இடம் கொடுப்பது, விக்கிரகாராதனை செய்வது, விக்கிரகங்களுக்கு படைத்ததை புசிப்பது, இப்படி தொடங்குகிறது பாவத்தின் துவக்கம். அதன் பின்பு அது குற்றமற்ற ரத்தத்தை சிந்துவதில் இருக்கிறது. அதாவது ரத்தம் சிந்துதல், குற்றமற்ற ரத்தம் சிந்துதல் என்றால் மனித உயிரை கொல்வது. எந்த பாவமும் செய்யாத பரிசுத்தமான வயிற்றில் இருக்கும் குழந்தைகளா இருக்கலாம், பிறந்த குழந்தைகளா இருக்கலாம், நல்ல நீதிமான்களா இருக்கலாம், கர்த்தருடைய ஊழியர்கள், கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கலாம். அவர்களை துன்பப்படுத்துவது, அவர்களை கொலை செய்வது. ஏனென்றால் பாவம் செய்யும் போது பாவிகளுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவர்களுக்கு பரிசுத்தவான்களை பிடிக்காது, பரிசுத்தவான்களுக்கு பாவிகளை பிடிக்காது. பரிசுத்தவான்கள் பாவிகளுக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டார்கள். ஆனால் பாவிகள் பரிசுத்தவான்களை அழிக்க நினைப்பார்கள். சுலபமாக சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு மனிதன் இச்சைக்கு இடம் கொடுத்து பாவம் செய்ய வேண்டும் என்ற விருப்பம் அவன் மனதில் இருந்தால், அந்த விருப்பம் இருக்கும் போது எப்படி ஏவாளம்மா அந்த பழத்தின் மேல் அழகாயிருக்கிறது என்று ரசித்து விருப்பப்பட்டார்களோ, அப்பொழுதுதான் சாத்தான் வந்து அவர்களை வஞ்சித்து அந்த பழத்தை சாப்பிட வைத்தான். அதுதான் முதல் ஆதாரம். அதை பற்றியே நாம் தெரிந்து கொள்ளலாம். அதை வைத்து நம் வாழ்க்கையை புரிந்து கொள்ளலாம். நம் மனதில் இச்சைக்கு இடம் கொடுத்து பாவம் செய்கிற விருப்பம் நமக்குள் வந்துவிட்டால் பொல்லாதாவி நமக்குள் வந்துவிடும். மனிதனுக்குள் அந்த பொல்லாதாவி நுழைந்து கொள்ளும். நுழைந்து ஒவ்வொரு பாவமாக செய்ய வைக்கும், சொல்லி சொல்லி செய்ய வைக்கும். இப்படி பாவத்தை செய்ய வைத்து உச்சகட்டமாக கொலை செய்யும் அளவுக்கு அந்த பொல்லாத ஆவிகள் தூண்டிவிடும். உனக்கு விரோதமாக இவன் இப்படி பேசுகிறான் பார், அவன் இப்படி பார்க்கிறான் பார், இப்படி செய்கிறான் பார் என்று சொல்லி அவனை அடுத்தவர்களை, பரிசுத்தமானவர்களை, பரிசுத்தவான்களை காட்டி அவர்களை கொலை செய்ய வைக்கும். இப்படி அந்த பாவம் முடிவு பெறுகிறது, முழுமை அடைந்து விடுகிறது. இந்த அளவுக்கு ஒரு மனிதன் பாவம் செய்தாலோ அல்லது ஒரு தேசம் பாவம் செய்தாலோ பொல்லாத ஆவிகள் தூண்டி விடுவதனால் தான் செய்கிறது. எருசலேமில் இஸ்ரவேலர்கள் இச்சைக்கு இடம் கொடுத்தார்கள். பொல்லாத ஆவிகள் எருசலேம் முழுவதும் நிரம்பி விட்டது. அங்கிருக்கிற ஜனங்களுக்குள் இருந்து, அந்த தேசத்திற்குள், அந்த நாட்டில் இருந்து, அந்த நகரத்தில் இருந்து அது மிகவும் ஜனங்களை கெடுத்து போட்டது. கர்த்தர் வாசம் செய்யும் இடம், கர்த்தருடைய மகாராஜாவின் நகரம் என்று சொல்லப்படும் எருசலேம் நகரத்தில் பொல்லாத ஆவிகள் சூழ்ந்திருந்தது. இந்த இடத்தை சுத்திகரிக்க கர்த்தர் பாபிலோன் ராஜாவை அனுப்புகிறார். நீ போய் அதை சுட்டெரித்து போடு. பொல்லாத ஆவிகள் இருக்கிறது என்றால் அதை சுட்டெரித்தால் தான், நெருப்பால் சுத்திகரித்தால் தான் அது சுத்திகரிக்கப்படும். உதாரணத்திற்கு நோய் கிருமிகளை நெருப்பினால், அக்னியினால் சூடாக்கிதான் அழிப்பார்கள். உதாரணமாக மருத்துவர்கள் பயன்படுத்தும் ஊசிகளை நாம் பார்த்திருப்போம். ஒருவருக்கு ஊசி போட்டு விட்டால் அதை மீண்டும் எடுத்து ஸ்டெரிலைஸ் பண்ணுவார்கள். அதாவது மீண்டும் கொதிக்கும் நீரில் போட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதில் இருக்கிற நோய் கிருமிகளை எல்லாம் அழித்துவிட்டு பின்புதான் அடுத்தவர்களுக்கு பயன்படுத்துவார்கள். இது அந்த வெப்பத்தினால் அந்த நோய் கிருமிகள் அதில் இருப்பதெல்லாம் அழிந்துவிடும், சுத்தமாக இருக்கும் என்பதற்காக இப்படி செய்வது வழக்கம். அதே போல கர்த்தரும் எருசலேம் நகரத்தை ஸ்டெரிலைஸ் செய்கிறார். அங்கிருக்கிற பொல்லாத ஆவிகளை அழிப்பதற்காக கர்த்தர் பாபிலோன் ராஜாவை அனுப்புகிறார். அந்த ராஜா வந்து எருசலேம் நகரத்தையும் அதில் உள்ள பாவம் செய்த ஜனங்களையும் அழித்து போட்டு, தேவாலயத்திலும் விக்கிரகங்களை கொண்டு வந்து வைத்தார்கள் அல்லவா? தேவாலயத்திலும் அருவருப்பான காரியங்களை அவர்கள் செய்திருந்தார்கள். அதனால் தேவாலயத்தையும் ஏனென்றால் அங்கும் பொல்லாத ஆவிகள் சூழ்ந்து வந்து விட்டது. கர்த்தருடைய மகிமை விலகி விட்டது, பொல்லாத ஆவிகள் அங்கும் சூழ்ந்து விட்டது.
பிரகாரத்தில் கொண்டு வந்து விக்கிரகங்களை வைத்து விட்டார்கள். அப்படி இருக்க கர்த்தர் அதை சுத்திகரிக்கும்படியாக அந்த இடத்தை அக்கினிக்கு ஒப்பு கொடுத்தார். இதுதான் கர்த்தர் சுத்திகரிக்கும் முறை. நாம் எப்படி துணிகளை துவைத்து சுத்திகரித்து உடுத்திக் கொள்கிறோம், வெயிலில் நன்றாக வெப்பத்தினால் காய வைத்து அயன் செய்து இப்படியாக நாம் செய்கிறோம். அது போல கர்த்தரும் எருசலேம் நகரத்தையும் இஸ்ரவேலின் சந்ததியையும் பலர் அழித்து போடப்பட்டார்கள். அவர்களுடைய சந்ததி அடுத்த பரிசுத்தமான ஜனங்களை வைத்து அப்பொழுது இருந்த பரிசுத்தமான ஜனங்களை சிறைப்பிடித்துக் கொண்டு போக செய்து பாபிலோனுக்கு அனுப்பி அங்கிருந்து மீண்டும் வர வைக்கிறார் 70 வருடங்கள் கழித்து. அந்த பாபிலோனில் இருக்கும் பொழுதுதான் அனனியா, மிஷாவேல், அசரியா என்னும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் இவர்கள் எல்லாம் அங்கிருந்தார்கள். அவர்கள் எல்லாம் பரிசுத்தமானவர்களாக கர்த்தருக்கு பக்தியோடு இருந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய பக்தி வைராக்கியத்தோடு கர்த்தர் மேல் வைத்த பக்தியோடு வாழ்ந்த ஜனங்கள். தானியேலையாவை போல இவர்கள் மூவரும் எப்படிப்பட்டவர்கள் என்று நமக்கு தெரியும் அல்லவா? அப்படிப்பட்டவர்களை கொண்டு வந்து அவர்கள் மூலமாக அடுத்த சந்ததி உருவாகிறது. கர்த்தர் இப்படிதான் சுத்திகரிப்பை உண்டு பண்ணுகிறார். கர்த்தர் ஒரு 10 பேர் இருக்கிற ஒரு குடும்பம் இருக்கிறது என்றால் அதில் ஒரு சிலர் நீதிமான்களாக கர்த்தருடைய பார்வையில் பிரியமானவர்களாக இருந்தால் அவர்களை வைத்து விட்டு மற்றவர்களை அழித்து விடுகிறார். மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து விட்டு அந்த கொஞ்சம் நீதி இருக்கிற மனிதனை சிறைப்பிடிப்பு, ஒரு சிறையிருப்பு போல ஒரு இடத்தில் அடைத்து போடும் அளவுக்கு கொடுமையை அனுபவித்துக் கொண்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களை புடமிடுவது அப்படிதான். தங்கத்தையும் வெள்ளியையும் புடமிடுவது போல அவர்களை புடமிட்டு, ஏனென்றால் கொஞ்சம் பரிசுத்தம் இருப்பதினால் இன்னும் புடமிட்டு அவர்களை பரிசுத்தமாக்கி, தங்கத்தை தெரிந்து கொண்டு புடமிட்டு பரிசுத்தமாக்குகிறோம் போல பரிசுத்தமாக்கி, வைரத்தை தீட்டுவது போல சுத்திகரிப்பது போல செய்து கர்த்தர் தமக்காக பயன்படுத்திக் கொள்கிறார். இது கர்த்தருடைய மேலான வழிநடத்தும் முறைகள். மனிதனை கர்த்தர் ஆளுகை செய்யும் முறைகளாய் இருக்கிறது. கர்த்தர் பெரியவர், மிகவும் நல்லவர். அவரை போல தெய்வம் ஒருவரும் இல்லை. நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு செவி கொடுத்து வாழ்வோம். நம்மை நாமே உருவாக்கி கொள்ளவில்லை, நம்மை நாமே படைத்துக் கொள்ளவில்லை. கர்த்தரே நம்மை சிருஷ்டித்தார். அவரே நம் ராஜா. அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்படி அவர் விருப்பப்படி வாழ்வதே சரியான வாழ்க்கை. அதுவே நீதியும் நியாயமாய் இருக்கிறது. நம் விருப்பப்படி நாம் வாழக்கூடாது. நாம உருவாகவில்லை அல்லவா? அதனால் நாம் இருக்கும் பூமி, நாம் சுவாசிக்கும் காற்று, உணவு, தண்ணீர் எல்லாம் அவர் படைத்தது. அவர் கரங்களில் உட்கார்ந்து கொண்டு என் இஷ்டப்படி வாழ்வேன் என்று சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. நம் ஜீவன், நம் ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் அவருடையது. எல்லாம் அவருக்கு சொந்தமாய் இருக்கும் போது அவர் இஷ்டப்படிதான் எல்லாம் வாழ வேண்டும். அதுதானே நீதி. கர்த்தர் கொடுமை உள்ளவர் அல்ல, நல்லவர். நம்மை சந்தோஷமாய் வைத்துக் கொள்வார். அவருக்கு கீழ்ப்படிந்தால் போதும். முழு சுதந்திரத்தை கொடுத்து நம்மை அடிமையாக வைக்க மாட்டார். நாம் கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் நம்மை. ஆனால் அவர் நம்மை அடிமையாக நடத்த மாட்டார், பிள்ளைகளாக நடத்துவார். முழு சுதந்திரத்தை கொடுத்து நடத்துவார். இப்பொழுது கூட நாம் பாவிகளாய் இருக்கும் போதும், இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போதும் நமக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார் அல்லவா? நீ என்னை தேடியும் வரலாம், வா என்று அழைக்கிறாரே தவிர வந்துதான் ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தவில்லையே. சாத்தானை பின்பற்றி போவதென்றாலும் போகலாம், நம் விருப்பம்தான். முழு சுதந்திரத்தை இப்பொழுதே கொடுத்திருக்கும் போது அவரை நம்பி போய்விட்டால் அவர் நம்மை நன்றாக பார்த்துக் கொள்வார். நம்மை பிள்ளைகளாக முழு சுதந்திரம் கொடுத்து சமாதானமாய் நம்மை பரலோகத்தில் சந்தோஷமாய் வாழ வைப்பார். அவரை நம்பி மனம் திரும்புவோம். அவர் விருப்பத்திற்கு நம்மை நாம் அர்ப்பணிப்போம். நம் விருப்பத்திற்கு நம்மை அவர் சந்தோஷமாய் வாழ வைப்பார். நம் விருப்பங்களை மதிக்கிற, அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற தேவன் அவர் மிகவும் பெரியவர். நாம் அற்பமானவர்களாய் இருந்தாலும் நமக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் தெரியும். அவர் அவ்வளவு பெரிய நல்லவர். கர்த்தர் நல்லவர். அவர் நம்மை என்றென்றும் காக்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதா. அல்லேலூயா. இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படும். மாரநாதா.